ஜீவா, கிட்டத்தட்ட ஷபீர் சொன்ன இடம் தான் இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் சொன்னது. இந்த வெற்றியே பாஜக மதவாத சக்திகள் உள்ளே வரவிடாமல் தடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கிறார். இந்த மேண்டேட்டுக்கு நன்றி தெரிவிக்கிறார். ஒன்று. ரெண்டாவது, அவர் பேட்டியில் சொல்றது நாங்க இடதுசாரிகளோடு இணைஞ்சுதான் நாங்க முடிவெடுப்போம் அப்படின்னு இப்ப மெல்ல திமுகவை தள்ளி வச்சுட்டு பேசுற தன்மை. அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க போராட்டம் மத்திய அரசுக்கு எதிராக. அப்ப அதுல திமுக இல்ல, இடதுசாரிகளோட தான் போராட போறாங்க போல இருக்கு. இப்ப திருமிகு பிரேமலதா விஜயகாந்த் வெளிப்படையா சொல்றாங்க, நாங்க இல்லங்க மதசார்பற்ற கூட்டணியில தான் இருக்கோம். வைகோ வெளிப்படையா சொல்ற இல்லங்க அப்படின்னு. இருந்தாலும் அவருக்கு சிம்பிள் இஷ்யூ இருந்தா கூட, ஆனா இவர்கள் போவதற்கான வாய்ப்பு இருக்கா? ஷபீரா தான் ஒரே ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டேன். மக்கள் நல கூட்டணி 2.0 வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அப்பனா நீங்க பிரேமலதா அவர்களையும் சேர்த்தே போகலாம். சரி, சொல்லுங்க ஜீவா, இப்ப நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, காங்கிரஸ் தேர்தலுக்கு முன்பு இருந்தே விஜயோட தான் அலைன்மெண்ட்ல இருக்கு. அவங்களுக்கு விஜயோட அவங்க போறதுல எந்த ஆச்சரியமும் நம்ம படுறதில்ல. சரி, அது அவங்க தொடர்ச்சியா அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. செல்வபெருந்தக மட்டும் கொஞ்சம் இங்க உள்ள கூட்டணி தன்மை அதனுடைய அடிப்படையில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால இப்ப விசிகா இங்க போக விரும்புது அப்படிங்கறதெல்லாம் தாண்டி விஜயனுடைய விருப்பம், விஜய் என்னவாக செயல்பட வேண்டும் என்று டெல்லி என்ன நினைக்கிறாங்கன்னு எல்லாத்தையும் கலந்துதான் அதை முடிவு பண்ணணும். இதுல எங்க டெல்லி வந்தாங்க? அதிமுகவோட அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பாமக இருந்து நீங்க சௌமியா அன்புமணிக்கு துணை முதலமைச்சர் கொடுக்கணுங்கிற மாதிரி டிமாண்டு இந்த 2-3 நாளா செய்திகள் வருது. இவங்க காங்கிரஸோட மட்டும் இவங்க போய் அந்த நம்பர்ஸை பெற முடியாது. இடதுசாரிகளையும் ஜீவா, எனக்கு அதுல ஒரு தெளிவு. ஷபீர் சொன்னது, நீங்க காங்கிரஸை கூப்பிட்டுட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட திரு விஜய் அவர்கள் ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டை தான் ஃபிக்ஸ் பண்றாருன்னு தெரிஞ்சுக்கணும். அப்ப பாஜகவை எதிர்ப்பவர்கள் மட்டும்தான் அந்த அலைன்ஸ்குள்ள வர முடியும். இப்ப பாமக நாங்க ஆன்டி பிஜேபி அப்படின்னு சொல்லிட்டு வர போறாங்களா, திரு தினகரன் அவர்கள் சொல்லிட்டு வர போறாங்களான்ற ஒரு கேள்வி இருக்கு. ஷபீர் சொன்ன பாயிண்ட், ஆன்டி பிஜேபி அப்படின்ற பாஜகவுக்கு எதிரான ஒரு அணின்னு கட்டுவதற்கான முயற்சினா யாரு இல்ல, அது விஜய் எடுக்கிறாரான்னு இதுவரையும் விஜய் சொல்லல. எல்லாம் ஊகமா நம்ம தான் சொல்றோம். ஆன்டி பிஜேபி, அவருக்கு இப்போ ஆட்சி அமைக்கணும், அந்த மேஜிக் நம்பர் வேணும். அதுக்கு இங்கே என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு தான் அவங்க கான்செப்ட் பார்ப்பாங்க. இப்போ ஆளுநர் இருக்கிறாரு, பொறுப்பு ஆளுநர். அவர் எப்போ கேரளா போவார், இங்கே வருவாருன்னு தெரியாது. வித்யாசாகர் அவர் எப்போ இங்கே இருந்தார், மகாராஷ்டிரா போனார்லாம் தெரியும். வேற ஒன்றும் இல்லை. இப்போ லீமா ரோஸை வச்சு அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்கிற தகவலும் இப்போ தான் போய்கிட்டு இருக்கு. ஏடிஎம்கேயோடையும் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க மாதிரி. அப்போ ஏடிஎம்கேட்ட ஃபுல் நம்பர் இருக்குங்க. ஏடிஎம்கேன்ற ஒரு கட்சி ஆதரிச்சாலே போதும், அவங்க காங்கிரஸ்டே பேச வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப எதுக்காக இங்கேயும் பேசி அங்கேயும் பேசினா ரெண்டு இடத்துலையும் பேசுறாங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரி அவர் பாஜக எதிர்ப்பு அணி, ஒரு இடதுசாரி அணி, ஒரு விடுதலை சிறுத்தைகள் தான் வேணும்னு அவர் நினைத்திருந்தா எல்லா இடத்துலையும் பேசணுங்கிற அவசியம் அவருக்கு கிடையாது. நீங்க இல்ல, நான் வைக்கிறது ஆன்டி பிஜேபி அணியா ஒரு சட்டமன்றத்தை உருவாக்க போறேன்னு அவர் இதுவரையும் சொல்லலையே. அவர் எங்க தெளிவுபடுத்தியிருக்காரு அதை? அவர் அப்படி ஒரு விஷயத்த சொல்லலையே. அதிமுகவே கொடுக்க வாய்ப்பு இருக்குமோ? அதிமுக ரெண்டா உடஞ்சு கூட கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு குறிப்பிட்ட அணி மட்டும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. லீமா ரோஸ் தான் பேசுறாங்க. லீமா ரோஸ் யாருன்னு உலகத்துல எல்லாருக்கும் தெரியும். ஆதவ அர்ஜுனா இருக்கிறாங்க. ஏன் பிஜேபி நபராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் இருக்கிறாரு. RSS பயிற்சி பெற்ற சிடி நிர்மல்குமார் தாவைக்கால இருக்கிறாங்க. பாஜகவுக்கும் தாவைக்காவுக்கும் லிங்க் இல்ல, லிங்க் வராது, பேச்சுவார்த்தை நடத்த முடியாதுன்னு சொல்றதுக்கு உங்கள்கிட்ட இது கிடையாது. எல்லா முகாந்திரமும் இருக்கு. ஏன் அப்ப பாஜக அதை விரும்பிருச்சு அப்படின்னு சொன்னா, பாஜக விஜய் ஆட்சி அமைக்கிறத விரும்புறாங்க அப்படின்னு சொன்னா, நேரடியா அதிமுக பாஜக அணியே ஆதரிச்சுட்டு போயிடலாமே. அதுக்கு ஏன் அதிமுகவெல்லாம் உடைச்சு இந்த பிரச்சனை எல்லாம் பண்ணி? பாஜகவுக்கு அப்படி விருப்பம் இருந்தா முன்பு சொல்றீங்களா நீங்க? நான் இப்ப சொல்றேன், ஆட்சி அமைக்கிறதுக்கு சொல்றேன். நீங்க சொல்ற கான்செப்ட் படி பாஜக விஜய் தொடரணும்னு விரும்பினா அவங்களே நேரடியா அந்த அலைன்ஸே கொடுக்க முடியாதா? அப்படி இல்ல, அந்த அலைன்ஸ் கொடுக்கறதுல யாருக்கு என்ன இடம் இருக்கு? இப்ப நீங்க வரணும் இல்ல, விஜய் முதலமைச்சர் அப்படிங்கிற கான்செப்டை ஏத்துக்கணுங்க முதல்ல. அதை ஏற்றுக்கொள்வதற்கு எடப்பாடி எப்படி ஒப்புக்கொள்வாரு? அங்கதான் சிக்கல்ன்றீங்க. எடப்பாடி இவரை முதலமைச்சர் ஏத்துக்கிட்டா அப்ப 54 வருஷ கட்சிக்கு என்ன இதோட முடிஞ்சு இல்ல? அதிமுக துணை முதலமைச்சர் ஆகிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி இவ்வளவு நாள் போராடிட்டு இருக்காரு. துணை முதலமைச்சரோட எதிர்கட்சி தலைவருங்கிறது பெரிய அந்தஸ்து இல்லையா? அதுதானே அவங்க விரும்புவாங்க. ஏங்க, துணை முதலமைச்சர் பதவிக்கு விரும்பினா ஓபிஎஸோட எங்க அவர் சண்டை போட போறாரு? தான் கட்சிக்காரரோட சசிகலா அம்மையார்ட்ட நான் கட்டுப்பட மாட்டேன்னு ஏன் சொல்ல போறாரு? டிடிவி தினகரன் கட்சிக்குள்ள வரக்கூடாதுன்னு ஏன் பதறாரு? செங்கோட்டையன் எனக்கு தோல்வியே வந்தாலும் பரவாயில்ல, செங்கோட்டையன் வேணான்னு ஏன் அவர் நினைக்கிறாரு? அதிமுக இபிஎஸ் விரும்ப மாட்டாங்க. கண்டிப்பா எப்படி இபிஎஸ் எப்படி விரும்புவார்? இபிஎஸ் அப்படி போனா அதிமுக முடிஞ்சுன்னு அர்த்தம்.
அதிமுக தோற்கிறத வச்சு கட்சி முடியாதுங்க. திமுக இதோட மோசமான தோல்வி, அதிமுக இதோட மோசமான தோல்விலாம் வந்திருக்காங்க. வெறும் 4 சீட்ல அதிமுக தோத்து அடுத்த எலெக்ஷன்ல 155 சீட்டு ஜெயிச்சிருக்கு. ஒரு சீட்டு மட்டும் ஜெயிச்ச திமுக அடுத்த எலெக்ஷன்ல 180 சீட்டு ஜெயிச்சிருக்கு. இதெல்லாம் வச்சு கட்சி இல்ல, ஏன்னா கட்சி கட்டமைப்புள்ள கட்சி. எப்படி பாக்குறீங்க ஜீவா? அப்ப யாரிடம் இவங்க ஆதரவு வாங்கி அமைக்க? எனக்கு தெரிந்து இவர்கள் அதிமுகல ஒரு பிரிவு, பாமக இந்த மாதிரி அமைவதற்கான விஷயங்கள் தான் அதிகமா இருக்கும். காங்கிரஸ் அது விடுதலை சிறுத்தைகள் இந்த மாதிரி அமைகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். காங்கிரஸ், விசிக, முஸ்லீம் லீக்கை கூட சேர்த்துக்கோங்க, இடதுசாரிகளை கூட சேர்த்துக்கோங்க, இவங்க 120 121 சீட்டு கூட வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி விஜய் இங்க வருவதை பாஜக விரும்புமாங்க? அதுக்காக தான் இந்த ஆளுநர் அவங்க இருக்கிறாங்களா? நீங்க எல்லாம் ஃபோக்கஸ் இதுல இன்னொன்று, அன்னைக்கு எல்லாரும் என்ன பேசணும்? திமுக மீது மோடி அவர்களுக்கு கோபம் கிடையாது, இவர் ஏன் காங்கிரஸை வளர்த்து விடுறார் அப்படின்ற கோபம் தான் இருப்பதாக அரசியல் விமர்சகர்கள்லாம் சொன்னாங்க. இப்ப வெளிப்படையா விஜய் அவர்கள் காங்கிரஸ் ஆதரவு கேட்கிறாருன்னா அதை பாஜக எப்படி புரிஞ்சுக்கும்? இங்கு காங்கிரஸ் ரொம்ப காலத்துக்கு பிறகு மந்திரி சபைக்குள்ள வரப்போறாங்க, அதை எப்படி பாஜக விரும்புங்கிற? அதை தான் நானும் கேட்கிறேன். அப்ப காங்கிரஸ் ஆப்ஷன் இல்லன்றீங்களா? காங்கிரஸ் அவர் இப்ப எல்லா ஆப்ஷனையும் அவர் தீர்மானிக்கிற இடத்துல இல்ல இங்கங்க பாரதிய இப்ப நேத்து எச் ராஜாவோ யாரோ ரொம்ப அழகா சொன்னாங்க, விஜயை ஆதரிக்கிற நபர்களுடைய மைண்ட் செட்டை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. முழுக்க ரைட் விங் உள்ளவங்க தான் விஜயை பெரும்பாலும் ஆதரிக்கிறாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. யாரோ ஒருத்தர் சொல்றாரு, மேற்கு வங்கத்துல பிஜேபி எதிர்த்த மம்தா அவுட்டு, தமிழ்நாட்டுல சனாதனத்தை எதிர்த்த திமுக அவுட்டு. விஜய் வெற்றிய அவங்க சனாதனத்தின் வெற்றியாவும் இந்துத்துவத்தின் வெற்றியா தான் பாஜக தமிழ்நாட்டு தலைமையும் பாக்குது, ஆல் இந்தியா தலைமையும் பாக்குது. பாத்தீங்கன்னா சனாதனத்தை ஆதரித்தவர்களுக்கு வெற்றியான்னு பார்க்க வேண்டி இருக்குல்ல, சனாதனத்தை ஆதரிச்சவங்களுக்கும் வெற்றி கிடைச்சிருக்காங்க. யார் சனாதனத்தை ஆதரிச்சவங்க? பிஜேபியா? பிஜேபி என்னைக்கு இங்க நேரடியா அங்க வரும்? பிஜேபி நேரடியா நின்னு தாமரை வெற்றி பெற்று 118 சீட்டு என்னைக்கு தமிழ்நாட்டுல ஆட்சிக்கு வருது? அது அவங்க கனவு கிடையாது. அப்போ நீங்க எப்படிதான் புரிஞ்சுக்கிறீங்க எங்கதான் இவங்களுக்கு அந்த நம்பர்ஸ் கிடைக்க போகுது? அப்போ அந்த நம்பர்ஸ் பிஜேபி மனசு வச்சாதாங்க கிடைக்கும். ஆளுநர், பாஜக, அமித்ஷா, இந்த லீமா ரோஸ், ஆதவ் அர்ஜுனா, செங்கோட்டையன், இந்த புள்ளிகளை நீங்க பார்க்க மாட்டீங்க. இந்த புள்ளிகள் இல்லைங்கிறீங்களா? செங்கோட்டையன், அமித்ஷா, லீமா ரோஸ், அமித்ஷா, இந்த பிஜேபி, லீமா ரோஸ், ஆதவ் அர்ஜுனா, செங்கோட்டையன், இந்த புள்ளிகள் இணையமா இணையாதா? சாத்தியம் அது ஒன்னா இருந்த கூட்டணி தானே, ஒரே கான்செப்ட் தானே அது. நீங்க ஜீவா இப்ப ஷபீர் சொன்ன மாதிரி காங்கிரஸ், விசிக, இடதுசாரிகள் இந்த அலைன்ஸ் நம்பர், இப்படி ஒரு அலைன்ஸ்ல விஜய் அமைச்சார்னா அது அகைன் ஒரு திமுக சட்டசபை தான், அதாவது ஆன்டி பிஜேபி சட்டசபை தான். பாரதிய ஜனதா இன்னைக்கு மேற்கு வங்கத்துல வந்துட்டாங்க. தமிழ்நாட்டுல இப்ப அவங்களுடைய எதிர்க்க திமுக இங்க இல்ல. பல மாநிலங்கள்ல சந்திரபாபு நாயுடு, சந்திரசேகர கட்சி உடையின்னு மேக்சிமம் வந்துட்டாங்க. தமிழ்நாட்டுல பினராயி விஜயன் அவுட். இங்க மட்டும் தான் மசோதாக்கள் எல்லாம் எதுவுமே நிறைவேற்ற முடியல. இப்பேற்பட்ட சூழ்நிலையில காங்கிரசுக்கு அதிகாரத்தின் கூடிய ஒரு அமைச்சரவையுடன் கூடிய ஒரு ஆட்சியை பாஜக விரும்புமானா அதுக்கு வாய்ப்பு இல்ல. பாஜக கையில தான் இருக்கு. கண்டிப்பா இல்லங்க. காங்கிரஸ், விசிக, இடதுசாரி வந்தா அது இன்னொரு திமுக சட்டசபை ஆட்சி மாதிரி தான் இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா இடதுசாரிகளும் சரி விசிகாவும் சரி ஒரே நாடு ஒரே மசோதாவை ஏத்துக்க மாட்டாங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல், வக்பு மசோதா. சரி, அப்ப நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன் ஜீவா, நீங்க சொல்வது விஜய் ஆட்சி அமைப்பது பாஜக கையில தான் இருக்கு. கண்டிப்பா அப்படிதான் ஒரு அலைன்ஸ் உருவாகும் ஆளுநர் கையில். இதுல நீங்க இன்னொரு கோணமும் சொல்றீங்க, அதை இபிஎஸ் விரும்ப மாட்டார், விரும்பாவிட்டால் கிட்டத்தட்ட 3/2 பங்கு கண்டிப்பா உடைச்சுதான் கொண்டு வந்து லீமா ரோஸ் பேசுறாங்க. லீமா ரோஸ் ஏடிஎம்கேனுடைய உணர்வாளரா? கடைசி நேரம் வந்தவங்க தான். பணக்காரருங்கிற ஒரே தகுதி தானே பேசலாம். இந்த தகுதி எல்லாம் பேசுனாங்கன்னு நமக்கு தெரியல. பணக்காரருங்கிற தகுதி தானே, அது எல்லாத்துக்கும் வழிவகுக்கும்ல.